அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் அனோ டாமினி அப்படின்ற வருடங்கள் பிரிக்கப்பட்டதை குறித்து இன்னைக்கு நாம பார்க்கலாம். சோ நமக்கு தெரியும் இந்த மாதிரி வருடங்கள் கிறிஸ்துவோட பிறப்பை பேஸ் பண்ணி பிரித்து நான் மிக நீண்ட காலமாக இதை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்ப ரொம்ப ரீசெண்டா 20th செஞ்சுரிக்கு அப்புறம் நான் கிறிஸ்டியன் பப்ளிகேஷன்ஸ் நம்ம காமன் எரா பிஃபோர் காமன் எரா அப்படின்ற ஒரு முறையை ஃபாலோ பண்றாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப வழக்கத்துல இருக்குது இந்த BCAD மெத்தட் தான் வழக்கத்துல இருக்கு. சோ இந்த மாதிரி வருடங்கள் பிரிப்பதற்கான ஒரு காரணம் இல்ல, இதுக்கு ஒரு தேவை. இது எப்ப ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 325 நடத்தப்பட்ட நைசியா மாநாட்டில் இதற்கான ஒரு தேவை ஏற்படுது. இது ஆங்கிலத்துல கவுன்சில் ஆஃப் நைசியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல இந்த மாநாடு மிக முக்கியமான ஒரு மாநாடு. ஏன் அப்படின்னா இன்றும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் பின்பற்றப்படும் கோட்பாடுகள் நிறைய ஏற்படுத்தப்பட்ட இடம் இந்த நைசியா மாநாட்டுல. சோ இப்போ இங்க ஒரு கேள்வி எழுப்புது. என்ன கேள்வினா, ஈஸ்டர் பண்டிகை எப்ப கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. சோ அப்ப இவங்க எல்லாம் பேசி என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வசந்த காலத்தில் வரும் ஈக்வினாக்ஸுக்கு பின்வரும் முழு நிலவுக்கு பின்வரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஈக்வினாக்ஸ் அப்படின்றது சம இரவு சம பகலுடைய ஒரு நாள். இது வருடத்துல 2 முறை வரும். சோ இவங்க பிரிக்கிறது வசந்த காலத்துல வர்ற ஈக்வினாக்ஸ். சோ ஈக்வினாக்ஸ் தமிழ்ல என்னன்னு பார்த்தேன், உத்தராயணம் அப்படின்னு இருந்தது. நம்ம அதெல்லாம் வழக்கத்துல யூஸ் பண்றதே இல்லை. பட் இவங்க இந்த மாதிரி பிரிச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிக்ஸ் பண்றாங்க. அப்ப நம்மளால என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 325ஆம் வருடம் வரைக்குமே இந்த மாதிரி கிமு கிபி அப்படின்ற ஒரு பிரிவினை அங்க கிடையாது. அப்ப எப்பதான் இது ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 525ஆம் வருடம் டைனோசியஸ் எக்ஸிகுவஸ் அப்படின்ற ஒரு அறிஞரால் அவர் என்ன பண்றாருன்னா, ஏசு கிறிஸ்து பிறந்த அந்த வருடத்தை பேஸ் பண்ணி அவர் வருடங்களை கால்குலேட் பண்ணி அவர் ரீச் ஆன வருஷம் 525 AD. சோ அப்ப இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கிரைஸ்டோட பர்த்ல கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சதுனால அவர் எப்படி பிரிச்சாருன்னா, பிஃபோர் கிரைஸ்ட் அப்புறம் ஆனோ டாமினி. சோ இந்த ஆனோ டாமினி அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். இது ஒரு இதே மாதிரி சின்ன வேர்டு கிடையாது. ஆனோ டாமினின்றது ஒரு சென்டென்ஸ். அது ஒரு லாட்டின் சென்டென்ஸ். ஆனோ டாமினி நாஸ்ட்ரி ஜேசு கிறிஸ்டி அப்படின்றதாக அவர் பிரிச்சாரு. அப்படின்னா இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றதா இதோட மீனிங். சோ அப்ப இவர் முதல் 2 வார்த்தையில இருக்கிற 2 லெட்டரை எடுத்து ஏடி அப்படின்னு அவர் பிரிச்சாரு. சோ அதுக்கப்புறமா தான் நம்ம BCAD வருடங்களை கால்குலேட் பண்றோம். சோ இந்த வருடங்களை கால்குலேட் பண்ணப்ப இவர் பிரிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஏற்பட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த BC வருடம் இப்ப பின்னோக்கி போகுது இல்லைங்களா. இந்த மாதிரி பின்னோக்கி போகும். ஏடி வருடங்கள் முன்னோக்கி போகும். சோ இப்படி போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு இடையில நமக்கு அந்த ஸ்கேல் வரும்ல, நடுவில் ஒரு 0 வரணுமே, அந்த 0 இது கிடையாது. சோ அப்படி இல்லாம இருக்கும்போது வருடங்களை கால்குலேட் பண்ணும்போது எப்படின்னா, BCல ஏடிக்கு மூவ் பண்ணி ஒரு இடைப்பட்ட காலம் கண்டுபிடிக்கணும்னா அப்போ சரியா நம்பர்ஸ் சரியா மேட்ச் ஆகல. சோ அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபார்முலா ஒரு கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம BC 4ல இருந்து AD 3 வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட காலப்பகுதி கண்டுபிடிக்கணும்னா BCல இருக்கிற வருடங்களையும் ADல நமக்கு தேவையான நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வருடங்களையும் எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு
-1 அப்படின்னு கொடுத்தோம்னா எத்தனை வருடம் வருமோ அது இடைப்பட்ட காலப்பகுதியா இருக்கும். சோ இப்ப நமக்கு 6 வருடங்கள் வரும். செக் பண்ணிக்கலாம். 2, 3, 4, 5, 6. சோ அப்ப 6 வருடங்கள். சோ இந்த மாதிரி எவ்வளவு பெரிய மனுஷன் பிசில ஒரு 600 பிளஸ்லயும் ஏடில ஒரு 700 பிளஸ்லயும் வச்சாலும் கூட நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா இடைப்பட்ட காலப்பகுதியை வந்து நாம கண்டுபிடிச்சுக்கலாம். சோ இதால வேற ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னா நம்ம இந்த கால்குலேஷன் மட்டும் இப்ப பார்க்கலாம். அது என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயது உள்ளவராக இருக்கும்போது ஞானஸ்நானம் பெற்றார் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அப்ப அவருக்கு வயசு 30 வயசு. வரலாற்று அறிஞர்களோட கருத்துப்படி அவர் ஞானஸ்நானம் பெற்ற வருடம் AD 29. சோ அப்படின்னா இடைப்பட்ட காலப்பகுதி தெரியும், ஏடில தெரியும். அப்ப நம்ம கிறிஸ்துவோட பிறந்த வருடம் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா இப்போ இடைப்பட்ட வருடம் 30 வருடம். பிசில வந்து நமக்கு என்ன நம்பர் தெரியாது. AD 29 ஃபார்முலா படி -1. அப்ப நமக்கு இது வேணும் அப்படின்னா சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் 30 - 29 + 1 = 2. அப்ப பிசி வருடம் வந்து 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப கிறிஸ்து பிறந்த வருடம் வந்து பிசி 2 என்பது சரியான வருடமா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா இடைப்பட்ட காலப்பகுதியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான வருடங்கள் ஏதாவது ஒரு வருடம் நமக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணனாலும் இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னையோட லிட்டில் ஃபேக்ட்.